all, good afternoon. Rajishankar Ayer's recipe. Hi Lakshmi ma'am. So எனக்கு லைவ் ஷேர்லயே ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும். லைவ் கனெக்ட் ஆனாலே ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆறீங்க. So good news to Lakshmi ma'am. Hi Lakshmi ma'am. Hi Jayashree ma'am. Good morning. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? ஸோ நான் ஷேரருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வியூஸ் யார் அதிகமாக கொண்டு வராங்களோ, யார் மூலியமா அதிகமாக கனெக்ட் ஆகுதோ, ஸோ தனியாக அதுக்கு ஒரு கண்டிப்பாக இது இருக்கும், ரெகக்னேஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டன்டா குக் பண்ற ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ இன்ஸ்டன்டா குக் பண்ணி ஹெல்த்தியா, அதுவும் இந்த சம்மருக்குலாம் இன்ஸ்டன்டா கிச்சன்ல போய் குக் பண்ணிட்டு வரணும் அப்படி இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஹாய் சுகுணா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ நம்ம இன்ஸ்டன்டா பார்க்க போற ப்ராடக்ட் வந்து நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ். ஸோ இந்த வெயிலுக்குலாம் வந்து நம்ம கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்க வேணாம். வெஜிடபிள் ஒண்டி பாயில் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வெஜிடபிள் வதக்கிட்டு, லைக் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி வெஜிடபிள் வதக்கிட்டு இதுலயே நாங்க புளி பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். திடீர்னு நம்ம வீட்டுல கெஸ்ட் வராங்க, நம்ம டக்குன்னு குக் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்டா குக் பண்றதா, இல்ல எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. ஸோ இந்த பவுடர் எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு கலந்து அப்படியே கொதிக்க விட்டா இன்ஸ்டன்டா சாம்பார் ரெடி. ஸோ ஃபியூ மினிட்ஸ்ல உங்களால சாம்பார் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியும். டேஸ்டியா ட்ரெடிஷனல் சாம்பார் டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ நாங்க இதுல எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல, பருப்பு புளி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நீங்க வெஜிடபிள் ஒண்டி வதக்கிக்கணும், இல்லாட்டி பாயில் வெஜிடபிள் எடுத்துக்கணும். அதை போட்டு இந்த பவுடர் கலந்து எவ்வளவு தேவையோ நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், எப்படி குக் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 750 அபவ் கொடுத்து புக் பண்றவங்க எல்லாருக்குமே கீ காம்ப்ளிமெண்டா வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன நேற்றுக்கே புக்கிங் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீக் ஒண்டி தான் இந்த ஆஃபர். 750 அபவ் புக்கிங் போடுறவங்க எல்லாருமே கண்டிப்பா புக்கிங் போட்டுக்கோங்க, கீ காம்ப்ளிமெண்டா வரும். சுகுணா மேடமோட மேங்கோ யார் இன்னும் ட்ரை பண்ணலையோ நான் அன்லக்கினே சொல்வேன். சீரியஸா வேற லெவல் டேஸ்ட் அந்த மேங்கோ. எங்க வீட்டுல வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த மேங்கோ சீசன் வந்தாலே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துடும். இது வந்து கல்லு போட்டு பழுத்தது, இது கல்லு போட்டு பழுத்ததுன்னே வாங்கி தர மாட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி சுகுணாமா உங்க மேங்கோ சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து உண்மையிலே இது ஒரிஜினல் ஆர்கானிக் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. சோ அதனாலதான் நான் ரிப்பீட்டட் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கேன். சோ அவ்வளோ டேஸ்டியா இருந்தது உங்க மேங்கோ, வேற லெவல் டேஸ்ட். சோ கண்டிப்பா மேங்கோ ட்ரை பண்ணாதவங்க உங்ககிட்ட மேங்கோ வாங்குங்க, குழந்தைங்களுக்கு ஆர்கானிக்கா கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு சில மேங்கோ சாப்பிட்டா வயிற்ற உடனே வலிக்கும், அதெல்லாம் வந்து அந்த கல்லு போட்டதுனால தான் வலிக்கும். மேங்கோ பாத்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷா இருக்கும், நல்லாவே இருக்காது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி. ஹாய் அபிராமி மேம், ஹாய். சோ இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் காமிச்சிட்டா அடுத்தது நம்ம இன்ஸ்டன்ட் ரசம். சோ இதுவும் வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கோல்டு இருக்கு, டக்குன்னு சமைக்க முடியல, ஈஸியா ஒரு கெஸ்ட். மெயினா நாங்க இது பண்ணது எதுக்குன்னா அப்ராட் எடுத்துட்டு போறதுக்காக தான் இதை பண்ணிருக்கோம். சோ அப்ராட்ல நிறைய பேர் போறவங்க, நம்ம இப்போ ட்ரிப் போறோம் அதெல்லாம் போகணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிருக்கோம், வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். மிளகு ஜீரகம் இருக்கிறதுனால டொமேட்டோ ஆட் பண்ணிருக்க மாட்டோம், அது ஆப்ஷனல். சோ உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோவை குட்டியா நறுக்கி கொதிக்க விட்டுட்டு வாட்டர்ல கொதிக்க விட்டுட்டு இது எவ்வளவு பவுடர் தேவையோ அது 1.5 கிளாஸ் வாட்டர்ல கலந்து கொதிக்க விடுங்க. ரசம் ரெடி. ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, இன்ஸ்டன்டா குக் பண்றதுதான் ரசம். சோ இதுலயும் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கெட்டே போகாது, 6 மாசம் ஆனாலும் கெட்டே போகாது.
அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இன்ஸ்டன்ட் ரசம். உப்பு நீங்க தேவைக்கேற்ப போட்டுக்கணும். சோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம ஒரு ரசம் வைக்கணும், வீட்டுல கெஸ்ட் வராங்கன்னா உண்மையிலேயே யூஸ் ஆகும். நம்ம ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு வரோம், வெளியில போயிட்டு வரோம், வெளியில சாப்பிட முடியல அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் இன்ஸ்டன்ட் ரசம். சோ இதெல்லாம் இன்ஸ்டன்டா, அதுவும் சீரியஸ்லி சொல்றேன், இந்த சம்மருக்கு டக்குன்னு ஒரு சாம்பார் வைக்கணும், ஒரு ரசம் வைக்கணும், டக்குன்னு வச்சுட்டு கடகடன்னு ஓடி வந்துடும் கிச்சன்ல இருந்து. பயங்கர ஹெல்ப்பா இருக்கும். உங்க எல்லாருக்காகவும் ஒரு இது சொல்றேன், 150 கிராம்ஸ் கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். 250 வாங்கணுங்கிறதுல 150 கிராம்ஸ் கூட வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதிகமா வாங்கிக்கலாம். சோ அதனால நீங்க 150 கிராம்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களோட பில்லிங் அமௌண்ட் 750 இருந்தாலே உங்களுக்கு கீ காம்ப்ளிமெண்டா வந்துரும். கீ ஒரு குட்டி பாட்டில் எடுத்துட்டாங்க. கீ வந்து ஃப்ரெஷ் கீ ரெடி ஆகி வந்திருக்கு. வேற நீட்டா குட்டி பாட்டில் ஒன்று இருக்கு பாருங்க, அதை எடுத்துறாங்க. இந்த ஒரிஜினல் கீக்கு பாருங்க, அது மெல்ட் ஆகி எப்படி இருக்கு பாருங்க, கட்டியே தட்டல. இந்த சம்மருக்கு ஆக்சுவலா கீ மெல்ட் ஆகும். சோ நம்ம எந்த கன்சிஸ்டன்சில வெளில வச்சிருக்கோமோ அதே இதுலதான் இருக்கு கீ. சோ வேற லெவல்ல இருக்கு கீ. அடுத்தது நான் உங்க எல்லாருக்கும் சொல்றது வந்து பெப்பர் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெப்பர் கண்டிப்பா சேருங்க. ஒரு வீக்லி அல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸாவது பெப்பர் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இது வந்து நம்ம வந்து பத்திய குழம்புன்னு கூட சொல்லலாம். இது வைக்கிற அன்னைக்கு தொகையில் செஞ்சு சுட்டாப்ல வச்சு சாப்பிடுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க நான் சொல்ற மெத்தட்ல. இதை வச்சுட்டு தொகையில், பருப்பு தொகையிலோ தேங்காய் தொகையிலோ வச்சுட்டு சுட்டாப்லாம் பண்ணி சாப்பிடுங்க. உங்க வயிறு அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏன்னா நம்மளுமே ஜங்க் சாப்பிடுறோம், ஹோட்டல்ல சாப்பிடுறோம், நம்ம குழந்தைங்க சாப்பிடுறாங்க. எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தையில வந்து பெப்பர் குழம்பு காரம் அப்படிங்கறதுனால மாங்காய் பச்சடி வைப்பாங்க, வெல்லம் போட்டு மாங்காய் பச்சடி. இப்ப மாங்காய் சீசன் வேற, மாங்காய் பச்சடி வைப்பாங்க. அந்த காரமுக்கும் இந்த இதுக்கும் வந்து செம்ம காம்பினேஷனா இருக்கும். எங்க வீட்டுல பெப்பர் குழம்பு வச்சாலே மாங்காய் பச்சடி வைப்பாங்க. சோ நம்ம இதுவும் இன்டேக், குழந்தைங்க சாப்பிட்டுரும். மாங்காய் பச்சடி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சோ ஸ்வீட், இந்த சின்னது ஸ்வீட். சோ இது பாத்தீங்களா கீ, இந்த கீ 750 அபோவ் புக் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த கீ காம்ப்ளிமெண்டா வரப்போகுது. நான் சொன்ன பாத்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்களா, வெயில்ல வந்து இருகவே இல்ல பாருங்க, அப்படியே உருகி மெல்ட் ஆகி நாங்க வெளியில தான் வச்சிருக்கோம். இதே இதுல வேற ஏதாவது நம்ம பிரிசர்வேட்டிவ்ஸோ வேற ஏதாவது கலக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இது இறுகி கெட்டியா இருந்திருக்கும். சோ இது நாங்க நேற்றுக்கு பேக் பண்ணி வெளியில வச்சிருக்கோம். சோ 750 அபவ் புக்கிங் போடுறவங்க எல்லாருக்குமே இந்த கீ வரும். சோ 9710173873 புக்கிங் நம்பர், கண்டிப்பா புக்கிங் போட்டுக்கோங்க. சோ பெப்பர் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க இது வந்து நல்லெண்ணெயில செஞ்சு 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. இதுலயும் புளி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது வாட்டர்ல கரைச்சு நல்லெண்ணெயில சின்ன வெங்காயமோ பூண்டோ தாளிச்சுட்டு இதை போட்டு கரைச்சு கொட்டி விட்டீங்கன்னா பெப்பர் குழம்பு ரெடி. வேற லெவல் டேஸ்ட் இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து 150 கிராம்ஸ் வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க, உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். அடுத்தது லக்ஷ்மி மேம், அபிராமி மேம் வியூ ஆர்தா? ஏன்னா எனக்கு இங்க வியூ தெரியல. யாராவது கமெண்ட் போடுங்க பாப்போம், வியூ ஆர்தா? ஜெயஸ்ரீ மேம் வியூ ஆர்தா? வியூ தெரியல. எஸ், வியூஸ் தெரியல மேம், நெட்வொர்க் பயங்கர ஸ்லோவா இருக்கு. 3 வியூஸ் அபிராமி மேம். ஓகே, ஆடியோ வீடியோ கிளியர். ஓகே, அது போதும் மேம், ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கலாம். சோ அடுத்தது நேற்றுக்கு ஒரு கிளைண்ட் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கிட்ட இட்லி மிக்ஸ் பவுடர்னு ஒன்னு இருக்கு. சோ இந்த இட்லி மிக்ஸ் பவுடர் என்னன்னா நார்மல் இட்லி தான். இது என்னன்னா நிறைய பேர் அப்ராட் போறவங்க, ட்ரிப் போறவங்க வாங்கிட்டு போவாங்க. நம்ம இட்லிக்கு எப்படி மாவு ரெடி பண்ணிட்டு புளிக்க வச்சு இட்லி ரெடி பண்றோமோ அதே மாதிரி தான். சோ இந்த இட்லி மிக்ஸ் பவுடர் பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவையோ, இல்ல ஒரு 30 இட்லிஸ் வரும் ½ kgல. எவ்வளவு இட்லி தேவை, அதாவது எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு உப்பு தேவைக்கேட்டு நல்லா இட்லி மாவு பதத்துல கரைச்சிடுங்க. நல்லா கைவிட்டு கரைச்சிட்டு நல்லா புளிக்க விட்டுருங்க. நம்ம தோசை மாவு அரைச்சிட்டு எப்படி புளிக்க விடுவோமோ அதே மாதிரி புளிக்க விட்டுருங்க. புளிச்சதுக்கு அப்புறம் நீங்க இட்லி ரெடி பண்ணலாம். இட்லி தோசை எல்லாம் வேற லெவல்ல வரும். கிளைமேட் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பாருங்க. இப்ப பெங்களூர் கிளைமேட் சில் கிளைமேட், இப்ப எல்லா கிளைமேட்டுமே ஹாட்டா தான் இருக்கு. பட் உங்க கிளைமேட் சில்லா இருந்தா ஒரு 18 hours புளிக்க வைங்க. உங்க கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்குன்னா 12 hours. நம்ம சென்னை கிளைமேட்ல 12 hours போகும். இது நேற்றுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது வந்து பை ஆர்டர் தான் நம்ம பண்றோம் இந்த இட்லி மிக்ஸ் பவுடர். சோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். தோசை எல்லாம் சூப்பரா வரும், நல்ல சாஃப்டா மொறு மொறுன்னு நம்ம இந்த தோசை மாதிரியே வரும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ இது வந்து இட்லி மிக்ஸ் பவுடர் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு.
அடுத்தது சேவையில நம்ம கிட்ட 4 வெரைட்டிஸ் சேவை இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சேவையில எதுலயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மல்டிகிரெயின் சேவை. இன்ஸ்டன்ட் மல்டிகிரெயின் சேவைங்கிறது மில்லட்ஸ்ல தான் பண்ணிருக்கோம். நம்ம டயட் இருக்கும், நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும், அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. மில்லட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா சேர்க்கலாம். சோ இதுல வந்து தேங்காய் பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு செய்யலாம். ஒரு பேக்கெட் 60ல ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம் மேம். 60 rupeesக்கு ஹெல்த்தியா ஒரு ஃபேமிலி சாப்பிட முடியும்னா ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? ஈஸி டு குக். இது நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல இதை போட்டு சோக் பண்ணி 10 minutes கழிச்சு நீங்க தாளிக்க போறீங்க. உங்களுக்கு இந்த குக்கிங்கோட வீடியோ வேணும்னா நம்மளோட ISSP யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. கண்டிப்பா எங்க அத்தை தான் பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. கண்டிப்பா போய் பாருங்க. சோ இது வந்து மல்டிகிரெயின் மில்லட் சேவை, ரொம்ப ஹெல்த்தி. நாங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், எப்படி குக் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது எனக்கு பிளெயின் ரா ரைஸ்ல பண்ணது. இதுல வேற எதுவுமே ஆட் பண்ணல. நீங்க இதை வெஜிடபிள்லாம் போட்டு லைக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட பண்ணலாம். ஐ ட்ரைட் யுவர் இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை, ரியலி டூ குட். தேங்க்யூ ஜெயஸ்ரீ மேம், தேங்க்யூ சோ மச். உண்மையிலே நல்லா இருக்கும். நீங்க இது ஒன்னும் ஒரு ஸ்டீம் ஒண்டி விட்டீங்கன்னா அப்படியே அப்ப புழிஞ்ச இடியாப்பம், அப்ப புழிஞ்ச சேவை மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்டீம் விட்டா போதும், எலக்ட்ரிக் குக்கர்லயோ இல்ல குக்கர்லயோ. உண்மையிலே இதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் மேம். ஈவினிங் டைம்ல நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னா வெஜிடபிள் வறுத்து இதை போட்டு கொடுத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். நான் என் டாட்டருக்கு கொடுத்துருக்கேன். போட்டோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஜெயஸ்ரீ மேம், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ இது வந்து ரா ரைஸ்ல தான் பண்றது, ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ராகி. ராகி பிடிக்கிறவங்க ராகி எடுத்துக்கலாம். இல்ல நீங்க இந்த மில்லட்ஸ், இந்த ராகி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். சோ இதோட வீடியோஸ்லாம் என்னோட யூடியூப் சேனல் இருக்க குக்கிங் வீடியோ, அதை பார்த்து கூட நீங்க பண்ணுங்க. சோ இது வந்து ஒன்லி ராகி தான் ஆட் பண்ணிருப்போம், வேற எந்த கண்டென்ட்டும் இருக்காது. சோ ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஹெல்த்தி கூட. சோ இது வந்து நம்ம டயட் இருக்கும், ஃபாஸ்டிங் இருக்கணும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ராகி சேவை இது எல்லாமே பேக்கெட் 60 rupees. நல்லா 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஒரு டைமுக்கு 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். சோ இதெல்லாம் வந்து இவ்வளோ இதுவா என்ன சொல்றது, ரீசனபிளா ஹெல்த்தியா வித்வுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடைக்கிறதுனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது ரெட் ரைஸ். ரெட் ரைஸ் சேவை. ரெட் ரைஸ் உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ ரெட் ரைஸ் வந்து கேரளைஸ் நிறைய பேர் ரெட் ரைஸ் தான் சாப்பிடுவாங்களே. சோ இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க தேங்காய் பூ, ஏலக்காய், வெல்லம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இல்ல காரமும் பண்ணலாம். சோ இதெல்லாம் இப்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிருக்கோம். சோ புக்கிங் போட்டுக்கோங்க. 9710173873 750 above புக்கிங் போடுறவங்க எல்லாருக்குமே கீ காம்ப்ளிமெண்ட் வரப்போகுது. கீயும் அவைலபிள் இருக்கு. சோ இன்னைக்கு ஹேர் ஆயிலும் அவைலபிள் இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி இந்த மந்த்துக்கு ரெடி பண்ணிட்டோம். டக்குன்னு புக்கிங் ஒண்டி போட்டுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. சோ எவ்ரி டைம் நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். சோ கண்டிப்பா புக்கிங் போட்டுக்கோங்க. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் அனுஷ் கலெக்ஷன் லைவ் 12:45 இருக்கு. நைட்டிஸ் லைவ் தான் பார்க்க போறோம். சூப்பர் கலெக்ஷன் XXL XXL வந்திருக்கு, பியூர் காட்டன். மிஸ் பண்ணாம லைவ்க்கு வந்துருங்க. 12:45 அனுஷ் கலெக்ஷன் லைவ். தேங்க்யூ ஆல், பை பாய்.